ஓட் பேங்க் சரியுது, குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் சரியுது. இப்ப குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் மீதான இந்த அதிருப்தியும் வச்சு பார்க்கும்போது, இந்த பக்கம் கொங்கு மண்டலத்திலேயும் இப்போ ஒரு ஓரளவுக்கு ஒரு சரிவு இருக்கலாம். இப்படின்லாம் நெறைய கணக்கீடுகள் வைக்கிறாங்கல்ல. இது எப்படி ஏன் சென்னையில இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கணக்கு போடுறாங்க. ம். ஏன்னா நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். இப்போ அவருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியும், என்ன தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவர் இருந்தார். ஆனால் ஒரு கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்கிற போது எதிராக பேசினாங்கன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் விளக்கப்பட்ட பிறகு யாராக பேசினாங்க பாருங்க, கட்சிக்கு எந்த சலசலமும் இல்லை. காரணம் என்ன, தலைமைக்கே கெடு விதித்தால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு லெட்டர் பேட் கட்சி இருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனாலே அவர் செய்த செயல் மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது. எனவே அவர் பின்னால் யாருமே செல்ல வாய்ப்பே இல்லைங்க, யாருமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஓபிஎஸோ தினகரனோ மற்றவர்களோ 26 தேர்தலில் தங்களுடைய செல்வாக்கு என்ன என்பது அம்பலப்பட்டு போய்விடும் அச்சத்தில் உள்ளே வர விரும்புகிறாங்க. உண்மையை சொன்னால் தென் மாவட்ட மக்களும் அதிமுகவிலும் முழுமையாக தயாராகிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. எனவே திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் போன்றவர்களும் தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக செய்கிற நாடகத்தை எல்லாம் அதிமுக பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. 26 பாருங்கள், அதுக்கான விளைவு வரும். நீங்கள் நிறைய நான் நம்பிக்கையை சொல்லும்போது கூட நீங்களே நினைக்கலாம், இல்லைங்க நாங்கள்லாம் பார்க்குற சவுத்தில் பலகீனம் இருக்குறாங்க. திமுக வேண்டாமுங்க வெறுப்பு மக்கள் மத்தியில் ஆழமாக இருக்குது. அதை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக தான் இருக்குது. அதை நிச்சயமாக சரியாக அதிமுக பயன்படுத்தி நல்ல ஆட்சியை தருவதற்கு 26 தயாராக இருக்குது.